எபிரேயர் 6. நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். சரி, இதுல என்ன இந்த விசேஷம் என்ன இதுல அப்படின்னா, இது யாரு கொடுக்கப்பட்டது அப்படின்னா ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டது. 6:14 நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். இந்த வசனத்தை யாரு கொடுத்திருக்காருன்னா ஆபிரகாம் கொடுத்தாரு. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஒரு பிளான போடுறாரு. அதாவது ஆபிரகாமின் காலம் விசுவாசத்தின் காலம் சொல்றாங்க. ஆக்சுவலி அது ஒரிஜினல் விசுவாசத்தின் காலம் கிடையாது. விசுவாசத்தின் தகப்பன் ஒரிஜினல் தகப்பன் ஆபிரகாம் கிடையாது. விசுவாசத்தின் ஒரிஜினல் தகப்பன் இயேசு தான். அப்போ இயேசு என்னென்னலாம் கொண்டு வர போறாரோ அது எல்லாத்தையுமே என்ன அப்படின்னா ஆபிரகாமா இருக்கட்டும், ஈசாக்கா இருக்கட்டும், யாக்கோபா இருக்கட்டும், யோசேப்பா இருக்கட்டும், அதுக்கு பின் வந்த எல்லா பரிசுத்தவான்களா இருக்கட்டும், நிழலாட்டமா அதை சொல்லுகிறார்கள் அன்றி மற்றபடி அது ஒரிஜினல் கிடையாது. நிழலாட்டம் என்பது வேற, ஒரிஜினல் என்பது வேற. நிழல் என்பது வேற, நிஜம் என்பது வேற. அப்போ இதைத்தான் கடைசியா யோவான் சொல்றான். கடைசி மனுஷன் யாரு? பழைய ஏற்பாட்டினுடைய கடைசி தேவ மனுஷன் யாரு? யோவான் சொல்றான், நான் அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியே வந்தேன், நான் அந்த ஒளி அல்ல. அப்போ இவங்க அந்த ஒளி கிடையாது, இவங்க விசுவாசம் கிடையாது. விசுவாசத்தினுடைய ஒரு நிழலாட்டம். அவருடைய இயேசு என்னென்னலாம் செய்ய போறாரு, என்னென்னலாம் பண்ண போறாருன்றதெல்லாம் இவங்க வாழ்க்கை மூலியமா அதை காண்பித்தார். அதான் சொல்றேன், பழைய ஏற்பாட நம்ம தன்னிச்சையா படிச்சா புரியாது. பழைய ஏற்பாட தன்னிச்சையா படிச்சா புரியாது. ஏன் சொன்னா பழைய ஏற்பாட்டினுடைய காரியங்கள் எல்லாமே நம்ம குழம்புற மாதிரி இருக்கும். அது ஒரிஜினல் கிடையாது, அது நிழலாட்டம். நிழலை பார்த்து இந்த இடத்துல கண்ணு இப்படி இருக்குது, இவங்க கருப்பா இருக்கிறாரு, சிகப்பா இருக்கிறாரு சொல்லிட்டு என்ன பண்ண முடியாது, நம்ம சொல்ல முடியாது. ஆனா ஒரிஜினல் பார்த்து என்ன பண்ணலாம் சொல்லலாம். அப்போ ஒரிஜினல் ஆகி இயேசு வச்சுதான் நீங்க ஆபிரகாமை படிக்க முடியும். பழைய ஏற்பாட்டு காலத்தை நீங்க என்ன பண்ணுவோம், தன்னிச்சையா படிச்சா புரியாது. கடவுள் எப்படி இருப்பாருன்னா வில்லன் மாதிரி தெரியும் பாக்குறதுக்கு. ஏன்னா ஆத்துமாக்காக என்ன பண்ணல, இயேசு மறிக்கல. அதனால சரீர அளவோடு இருந்தது எல்லாமே. சரீரத்துல பாவம் செய்தாதான் பாவமா கன்சிடர் பண்ணப்பட்டது அப்போ. ஆனா இப்போ ஆத்மாவில செய்தாவே பாவமாக என்ன பண்ணுது, கன்சிடர் பண்ணப்படுது. ஏன் அப்படின்னா ஒரு நடத்தாத பாடத்துக்கு டெஸ்ட் வைக்க மாட்டாரு, எக்ஸாம் வைக்க மாட்டாரு. ஆண்டவர் நடத்தாத பாடத்துக்கு எக்ஸாம் வைக்க மாட்டார், டெஸ்ட் வைக்க மாட்டாரு. அப்போ நடத்தின பாடத்துக்கு தான் டெஸ்ட் வைப்பாரு. அப்போ ஆத்மாவுக்காக மறிச்ச பிறகுதான் உள்ளத்துல பாவம் செய்தா, மனசுல பாவம் செய்தாதான் பாவம்ன்ற ஒரு சப்ஜெக்ட கொண்டு வர. அது வரைக்கும் சரீரத்தை செய்ததான் பாவம். ஒருத்தன் போயிட்டு ஒரு கொலை செய்யத கத்தியத்தின் போயிட்டு கொலை செய்தாதான் பாவம், சரீரத்துல செய்யணும். ஒருத்தனை அடிச்சாதான் பாவம். அப்போ இப்போ அப்படி கிடையாது, மனசுல நினைச்சாவே பாவம். அவன் அடிக்கிற மாதிரி மனசுல நினைச்சாவே பாவம். ஏன்னா ஆத்மாவுக்காக என்ன பண்ணனா இயேசு கிறிஸ்து அப்போ மறிக்கல. ஆனா இப்போ புதிய ஏற்பாடு காலத்துல மறிச்சிட்டாரு. சரி போகட்டும். இப்ப விஷயம் என்ன அப்படின்னா, ஆபிரகாம் என்பவன் விசுவாசத்தின் நிழலாட்டம். விசுவாசத்தின் அந்த விசுவாசத்தை இயேசு கொண்டு வர போகிறார் என்பதை பற்றிய ஒரு வழியை ஆயத்தம் பண்ணினவன். அதத்தான் யோவான் சொல்லுகிறான். கடைசியா முடிக்கும் போது யோவான் மாத்திரம் கிடையாது, யோவான் மாத்திரம் எல்லாமே பழைய ஏற்பாட்டில் கூடிய எல்லா விதமான பரிசுத்தவான்கள் எல்லாருமே அவர் கொண்டு வர போறார், அவர் செய்ய போறார் என்பதை குறித்து ஒரு வழியை அவங்க எல்லாம் ஆயத்தம் பண்ணினவங்க, செவ்வாய்ப்படுத்தினவங்க. இப்படி கொண்டு வர போறாரு, இப்படி செய்ய போறாரு, இப்படி வரப்போகுது என்பதை என்ன பண்றாங்க, அவங்க அதை காட்டுறாங்க. சாட்சி கொடுக்கிறவர்கள், அவர்கள் எல்லாம் சாட்சிகள், எப்படி வேணா சொல்லலாம். சாட்சி இது இப்படி செய்ய போறாரு சொல்லிட்டு சாட்சியா வந்தாங்க. அவங்க ஒரிஜினல் கிடையாது, அது எல்லாமே they are not accomplished, முடிக்கப்படவில்லை, அவங்க கம்ப்ளீட்டா முடிக்கப்படவில்லை. ஆனா ஒரிஜினல் யாருன்னா இயேசுதான், ஒரிஜினல் இயேசுதான். அல்லேலூயா.